கேட்பவர்கள்னு ஒன்று வந்துருச்சுல, அப்படி கேட்கலாமா? அதை பற்றி மார்க் என்ன சொல்லுது? ஜக்காத்தை வந்து நான் கேட்டு வாங்குறது இருக்குல்ல, அதை பற்றி மார்க் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு 3வது கேட்டகரிக்கு போகலாம். அதில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அன்சாரிகளில் சில பேர் வர்றாங்க, வந்து ஏதாவது தாங்கன்னு கேட்குறாங்க. ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தார்கள். கொடுத்தவொடனே இன்னும் கொஞ்சம் தாங்கங்கிறாங்க. சும்மா சாலு ரசூல்லா ஏதோ ஒன்று கேட்டு வர்றாங்க. அவங்க கொடுத்தாலும் அள்ளிட்டு தான் கொடுப்பாங்க. ரசூல்லா இருக்கிறத வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அந்த எண்ணி கொடுக்குறதெல்லாம் கிடையாது, தாராளமாக பறக்கத்தை தான் கொடுப்பாங்க. ஆனாலும் என்ன செய்கிறாங்கன்னா சும்மா சாலுஹு மறுபடியும் கேட்குறாங்க, இன்னும் கொஞ்சம் தாங்கண்டு மறுபடியும் கொடுக்குறாங்க. 2வது கொடுத்தவொடனே ஒரு டைம்லேயே நடக்குது. போய் இன்றைக்கி போய் நாளைக்கு வந்து கேட்குறதில்ல, கேட்கும் பொழுது இந்தாங்கன்னு இந்த வச்சுக்க 1000 ரூபா வச்சுக்கேங்கிறாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தாங்க, இந்த இன்னொரு 1000 ரூபா வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் தாங்க, இப்படி 3 தடவை கேட்குறாங்க. 3 தடவை ரசூல்லா கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன செய்ய முடிஞ்சிருச்சு. நல்ல 4 தடவை கேட்டிருப்பாங்க. 3 தடவை எல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க. மறுபடியும் இல்லை. ஹத்தா நஃபிதமா இந்த அவங்கள்ட்ட இருக்கிறது முடிந்து விட்டது. அப்போ முடியலைன்னு நினைஞ்சிருப்பாங்க. 10 தடவை கேட்டிருப்பாங்க. 3 தடவை கேட்டாளுங்க 10 தடவை கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. முடிஞ்சு போச்சு. பார்க்குறாங்க, இல்லை இனிமேல் கேட்க முடியாதுன்னு பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. அப்போ ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னா, மா எக்கூன இந்தி மின் ஹைரின், என்னிடத்துல எந்த செல்வம் இருந்தாலும் ஃபொலன் அத்தஹிரகும் அன்கும், உங்களுக்கு தராமல் நம்ம சேமித்து வச்சுக்கிற மாட்டான். வந்தால் விநியோகிச்சிருவேன். ஜக்காத்தை நிறைய பேர் சேமித்து வச்சுக்கிறாங்க. ஜக்காத் என்பது விநியோகம் பெறுவதற்காக மார்க்கம் தரக்கூடியதான். என்னிடத்துல எந்த செல்வம் வந்தால் லன் அத்தஹிரகும் அன்கும், உங்களுக்கு தராமல் நான் சேர்ந்து ஸ்டாக் வைத்து கொள்ள மாட்டேன். ஸ்டோர் பண்ணி வைக்கிற வழக்கம் கிடையாது எனக்கு. அதனால் வந்து சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, ஒமை யஸ்தஅஃபிஃப், யார் வந்து சுயமரியாதையில் இருந்து கொள்கிறாரோ, யாசிக்காமல் கொடுங்க கேட்குறீங்கல்ல, நாங்களாக போய் தருவோம், நீங்கள் கொடுங்க கேட்டீங்கன்னு சொன்னால் யுஃபஹுல்லா, அவரை அல்லாஹ் சுயமரியாதை வாழச் செய்வான். கேட்க மாட்டேன்ட்டு இருந்தீங்கன்னா கேட்காமலே உங்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தியாக்குவோம். கேட்டு தான் செய்யணும்னு போயிட்டீங்கன்னா கேட்கக்கூடியவனா அல்ல ஆக்கி வச்சுருவோம். அப்போ அல்லாஹ் பூர்த்தியாக்குறது கேட்டவனுக்கும் பூர்த்தியாக்குவான், கேட்காதவனுக்கும் பூர்த்தியாக்குவான். அதை அந்த பாடத்தை சொல்லித்தர்றாங்க. ஒமை யஸ்தாஃபிஃப், யார் வந்து சுயமரியாதையோடு நடந்து கொள்கிறானோ யுஃபஹுல்லா, அவனையும் அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழச் செய்வான். கேட்காமே நீங்கள் இருந்தீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான், அந்த மரியாதையோடு உங்களை வாழச் செய்வான். ஒமை யஸ்தக்னி யுக்னிஹில்லா, யார் வந்து நம்ம வந்து ஒரு வசதி உள்ள, நம்ம வசதியாக இருக்கிறோன்னு கருதுகிறானோ, வசதியாக இல்லாட்டானோ, தான் வசதி உள்ளவனாக கருதி கொள்கிறானோ யுக்னிஹில், அப்படின்னா யார்கிட்ட கேட்கக்கூடாது, நம்மள்கிட்ட இருக்குப்பா அல்ல பறக்கத்தா தந்திருக்கான் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறானோ யுக்னிஹில்லா, அவனை அது மாதிரியாக தேவையற்றவனாக ஆக்கி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேட்குறத நல்லது இல்லைங்கிறாங்க. இந்த அந்த ஆள் கேட்கும் போது என்ன சொல்கிறாங்க, ஒருக்கா கேட்குறாங்க, 2வது கேட்குறாங்க, 3வது கேட்குறாங்க போது ரசூலுல்லாஹ்க்கு பிடிக்கல. என்ன இப்படி போய் யாசிக்கிறாங்க, இது நல்லா இல்லையே, சுயமரியாதையை கற்றுக்கிறங்க பாண்டு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கொடுத்துவிட்டு அது கூட சொல்கிறாங்க, யாசிக்கிறது நல்லது இல்லைன்னு வழங்குறது. அதே மாதிரி வந்து புகாரில் 1470வது ஹதீஸில் வருகிறது, உள்ளது நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், லா யஹுத அஹதுக்கும் ஹப்லஹு, ஒருவர் தனது கயிற்றை, விறகு கட்டக்கூடிய கயிறு இருக்குல்ல, அதை எடுத்துக்கொண்டு போய் இப்போ எகுத்தத்தி வலா லஹரி, முதுகின் மீது விறகை கட்டி கொண்டு வந்து அதை விட்டு கொள்வது ஹைருன் லஹு, அது அவருக்கு மேலானதாக இருக்கும். உழைத்து சாப்பிடுவது மேலானதுங்கிறாங்க. விறகு வெட்டுற கயிறு எடுத்துக்கிட்டு போய் காட்டில் போய் விறகுகளை புறக்கிட்டு வந்து அதை கட்டி முதுகில் சுமந்துக்கிட்டு வந்து அதை விற்று நீ சாப்பிடுவது ஹைருன் லஹு, அவனுக்கு சிறந்ததாக இருக்கிறது. மின் ஏத்தி ரஜுலன், ஒரு மனுஷன்ட்ட வந்து இப்போ எஸ் அலஹு, அவன்கிட்ட யாசிப்பதை விட, ஒரு ஆள்கிட்ட வந்து கஷ்டமாக இருக்குதா, ஏதாவது 100 ரூபா தாங்கன்னு கேட்குறதுக்கு பதிலாக 100 ரூபாய்க்கு மூட்டை தூக்கிட்டு கூலி வாங்கிட்டு போய் சாப்பிடாது நல்லது, எதுக்கு அவன்ட்டு போய் கேட்குற, அப்போ கேட்பதை விட உழைத்து சாப்பிடுவது தான் நல்லது. ஏன்னு கேட்டால் அழுத்தாவோ மனவு, நீ கேட்டினா அவன் தரவஞ்செல்லாம் தராமே இருக்கலாம். நீ ஒருத்தனுக்கு உழைச்சின்னா கண்டிப்பாக கூலி கிடைச்சிடும். நீ ஒருத்தனை யாசிக்க போனீங்கன்னு சொன்னால் அவனுடைய மனநிலையை பொறுத்து, அவனுடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்குமா இல்லாட்டி இல்லைன்றுவான். அப்போ அவன் தரவும் செய்யலாம், தராமல் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இப்படி யாசித்து கேட்பதை விட நீங்கள் உழைத்து சாப்பிடுவது சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது புகாரில் 1470வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இதே கருத்தில் 1471 இருக்கிறது, யார் ஒருத்தன் வந்து முகதுகளை விறகை சுமந்து கொண்டு விற்று கொள்கிறானோ ஃபயக்குஃபல்லாஹு பிஹா வஜஹு, அவனுடைய முகத்தை எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், யாசிப்பதை விட்டு கேவலப்படுவதை விட்டு காப்பாற்றி விடுவான், இழிந்த நிலைக்கு ஆளாக மாட்டான் அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி வந்து ஹக்கீம் என்று ஒரு ஆள், ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்று ஒரு சஹாபி, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார். வந்தவனை கேட்குறார், ஏதாவது தாங்க, ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க.
நான் மறுபடியும் கேட்டேன், மறுபடியும் இதே மாதிரி 3 தடவை ரசூலுல்லாஹ் நான் மறுபடியும் கேட்டேன், மறுபடியும் தந்தார்கள், மறுபடியும் கேட்டேன், மறுபடியும் 3 தடவை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சொல்கிறாங்க, யா ஹக்கீம், ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால ஹல்ரத்துன் ஹுல்வத்துன், இந்த செல்வங்கள் என்பது வந்து பசுமையானது, ரொம்ப இனிப்பானது, ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். காசுண்டா என்ன செய்யும், ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது, இனிப்பானதாக தான் இருக்குது. ஹொமன் அகதபி சகாவத்தி நப்சின் பூரிக்கிலகு ஃபீஹி, யார் அதை பெருந்தன்மையோடு எடுத்துக்கொள்கிறானோ அவருக்கு வந்து பரக்கத்து செய்யப்படும். ஒமன் அகதகு பி இஸ்ராஃபி நப்சின், ரொம்ப பேராசைப்பட்டு யார் எடுத்துக்கொள்கிறானோ லம் யுபாரக்குலகு ஃபீஹி, அவனுக்கு பரக்கத்து செய்யப்படாது. அவன் எந்த மாதிரி ஆயிடுவான்னு கேட்டால், கல்லது ஏக்குழு ஒலா யஸ்பவ், சாப்பிட்டு பசி அடங்காதவனை போல இருப்பான். சாப்பிடுவான், பசி அடங்காட்டி என்ன, அந்த மாதிரி அவனாக பரக்கத்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அல் எதிர் ஒல்லியா ஹைரும் மினல் எதிர் சுஃபுலா, மேலே உள்ள கை தான் கீழே உள்ள கையை விட மேலானது. ஏன்னா மேலே உள்ள கைங்கிறது கொடுக்குற கை, இப்படி கொடுப்போம், ஒருத்தன் வாங்கினான்னா அவங்க கீழே இருக்கும். அவன் மேலே உள்ள கை என்பது கொடுக்குற கை தான் மினல் எதிர் சுஃபுலா, கீழே உள்ள கையை விட மேலானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹக்கீம் சொல்லுவார், அல்லாஹ்வுடைய தூதரை, உங்களை அனுப்பி இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இனி ஒரு சாகுற வரைக்கும் இனி ஒரு காலத்தில் எவற்றையும் நான் இது வாங்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்வார், அவர் வந்து சத்தியம் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அபூபக்கருடைய ஆட்சி வரும். எல்லா சஹாபாக்களுக்கெல்லாம் ஆரம்ப காலத்துக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுப்பார். இவரை கூப்பிட மாட்டேன்றார், எனக்கு தர தேவையில்லை. யார், இந்த ஹக்கீம் என்பவர் அபூபக்கர் ஆட்சியில் கூப்பிடுவாங்க, தரமாட்டேன்றார். அப்புறம் உமர் ஆட்சியில் கூப்பிடுவாங்க, தரமாட்டேன்றார். அவங்க மக்கள்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, இந்த பக்கம் நாங்கள் கொடுக்குறோம், கரெக்டாக கொடுக்குறோம், அவர் தான் வாங்காமல் இருக்கிறாரு, எங்களை குறை சொல்லாதீங்க அப்படின்னு அபூபக்கர் உமர்லாம் என்ன செய்வாங்க, மக்களுக்கு சொல்லுவாங்க. இந்த ஒரு செய்தி வந்து புகாரியில் 1472வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இருந்தாலும் யாசித்தல் என்பதை வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் யாசிக்காத நிலையில் நமக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதை தவிர்க்க தேவையில்லை. நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், அவங்களா கொண்டாந்து தர்றாங்க, நம்ம ரோஸ் அதெல்லாம் வாங்க மாட்டேன் அப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. வாங்க மாட்டேன்னு சொல்லலாம், எப்போ வாங்க மாட்டேன்னு சொல்லலாம்னா அது தேவையற்றவராக இருந்தால், இவனுக்கு தேவையாகவே இருக்கும். இன்னும் ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன், இந்த 1000 ரூபா இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு அவன் நிலையில் அவன் இருப்பான். அப்படி இருந்த தந்தை வாங்கிக்கிற, அதுக்கு என்ன நீங்கள் தயக்கம் காட்டுறீங்க, அது யாசிப்பதில் வராதில்ல. அதை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சில அன்பளிப்புகளை தருவார்கள். அந்த ஜக்காத்து நிதிகள்லேருந்து என்ன செய்வாங்க, அந்த பணத்தை தருவாங்க. நான் சொல்லுவேன், என்னை விட ஏழைக்கு ஏதாவது கொடுத்துருங்க. ரசூல்லாட்ட சொல்லுவார் உமர், ரசூல்லா வந்து உமர் ரலியல்லாஹு கொடுப்பாங்க, இந்த உமர் வச்சுக்கேண்டு. அவர் என்ன சொல்லுவானா, அல்லாஹ்வுடைய தூதரை, என்னை விட ஏழைகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ ரசூல்லா என்ன சொன்னார்கள்னு கேட்டால், ஹுதுஹு பேசாமல் வாங்கிக்க, இதா ஜா கமின் ஹாதல் மாலி செய்வோம், இந்த பொருள் ஏதாவது உனக்கு தானாக வந்தால், வந்த கயிறு முஸ்லிமின் உலா சாயினன், அதில் நீ அதுக்காக அலையாதவனாக இருக்கும் நிலையிலையும் யாசிக்காமல் இருக்கும் நிலையிலையும் உனக்கு அந்த பணம் வரும் என்று சொன்னால் ஃபஹுதுஹு, நல்லபடியாக நீங்கள் வாங்கிக்கப்பா. ஓ மாலா ஃபலா துத்பி நம்சிங்க, அப்படி தரலன்னு சொன்னால் தருவானான்னு மனசை என்ன செய்யாத, பின்னாடியே அலைய விடாத. அப்போ இந்த யாசித்தலுக்கு அடங்காது இதெல்லாம். அது நம்மளுக்காக வந்து நம்ம கஷ்டத்தை பார்த்து தந்தார்கள் என்று சொன்னால் அது நமக்கு தேவையாக இருந்தால், தேவையில்லாட்டி வேணான்றலாம், நமக்கு தேவையில்லாட்டி வேணான்றலாம். நமக்கு தேவையாக இருந்தும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வேணாம்பாங்க, எங்களுக்கெல்லாம் தேவையில்லை, மரியாதைன்னு பார்க்குறாங்க. கஷ்டம் மார்க்கம். அப்போ ஒருத்தர் உதவியாக இருக்கிறதா நம்ம மார்க்கம்ங்கிறது, சகோதரனைத்தானே ஒருத்தன் ஒன்றா தர்றான், அது வந்து ஏற்றுக்கிற விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் வந்து இன்னொன்று இருக்குது, இந்த யாசிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் துன்யாவில் ஒரு இழிவு ஒன்று வந்துடுது, ஆகிரத்தில் அவங்களுக்கு ஒரு நிலைமை இருக்குது. யாசித்து அடுத்தவங்க எந்த எடுத்தாலும் மக்கள்கிட்ட போய் கையேந்துறது அப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், உமர் ரலியல்லாஹு சொல்கிற அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக, மா யஸாலு ரஜுலு யஸ்அலுன் நாஸ, ஒரு மனிதன் மக்கள்கிட்ட யாசித்து கொண்டே இருப்பான், ஹத்தா ஏத்தி யௌமுல் கியாமத்தி, கியாமத்து நாளில் வருவான், லைஸஃபி வஜிஹி முஸாத்துல் அஹ்மின், முகத்தில் சதை இல்லாமல், எலும்புக்கு மூஞ்சி மட்டும் எலும்பாக இருக்கும், உடம்புலாம் சதையாக இருக்கும், அடையாளம் காட்டுறான்ல. அவனுக்கு என்ன செய்கிறான், எழுப்புகள் கியாமத்து நாளில், பிறகு சொர்க்கம் நரகத்துக்கு போகும்போது மனுஷனை ஆக்கிடுவாங்க. அந்த கியாமத்து நாளில் வந்து மக்கள் மத்தியில் தனியாக பார்த்தோன்னே மூஞ்சி பார்த்து இவரெல்லாம் யாசித்தாள்னு தெரிஞ்சு போயிடும். மகசர் மையத்தால் நிற்கும்போது கையேந்த நாளுக்கு, அவன் கையேந்த நாட்களில் கியாமத்து நாளில் எல்லோரும் முகத்தோடு இருக்கும்போது அவனுக்கு ஒன்று முகத்தில் சதை இல்லாட்டி எப்படி இருக்கும், சதை இல்லைங்கிற ஒரு எலும்புன்னு வச்சுக்கலாம், அதில் ஒட்டி போனதுங்கிற அர்த்தமும் வச்சுக்கலாம், இலக்கியமாக வச்சு ஒட்டி போயிருக்கும்ல, அந்த மாதிரி வந்து உள்ள நிலையும் வச்சுக்கிடலாம். 2 அர்த்தம் தரக்கூடியதான். அப்போ அவனுடைய இதில் வந்து எந்த ஒரு இறைச்சியும் முகத்தில் இல்லாதவனாக கியாமத்து நாளில் வருவான்ங்கிறது, அது மறுமையிலையும் நம்மளை ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக அந்த யாசகம் இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து அப்போ யாசிக்கவே கூடாதுன்னா யாசிக்கலாம்,
சில பேருக்கு யாசிக்கிறதுக்கு ஹலால் இருக்குது. அவர்கள் யாசித்தா நம்ம கேவலமாக நினைக்கக்கூடாது. யாசிப்பதற்கு யாருக்கு அனுமதி இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்யலாம், யாசிக்கலாம். அதுக்குரிய ஹதீஸ் என்னன்னா, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், ஹபீஸாண்டு ஒரு சஹாபி, அவர் என்ன செய்கிறாருன்னா, அடுத்த ஆளுடைய கடனை இவர் ஏற்றுக்கிட்டார். இவர் யார்ட்டையும் கடன் வாங்கலை, பிறருக்காக நினைச்சிட்டாரு. ஒருத்தர் ஏதோ கடன் கொடுக்க மாட்டேங்கிறாரு, விரட்டிட்டு பரவல இருக்குது, இந்தப்போ அதை நான் தந்துடுறேன், அவனை தொந்தரவு பண்ணாத அப்படின்ட்டு பிறருடைய கடனை நினைச்சிட்டார். இவர் சுமந்து கொண்டார். இந்த கேரண்டி போடுறாங்கல்ல, கேரண்டி நான் பொறுப்பேற்று கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவனை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு விட்டுட்டார் இவர். அப்போ இவர்கிட்ட ஒன்று வரல, அவசரப்பட்டு சொல்லிவிட்டார், அந்த 1 லட்ச ரூபாய் நான் தர்றேன்ட்டார். ஆனால் இவர்கிட்ட கொடுக்குற கெப்பாசிட்டி இல்லை. அவங்க விரட்டுறாங்க, நீங்கள் கொடு, எங்கே தர்றேன்டி எங்கேன்னு கேட்குறாங்க. உடனே ரசூலாட்ட வந்துட்டார், அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த மாதிரி நான் யார்ட்டையும் யாசம்லாம் கேட்கல, ஒருத்தனுக்கு போய் நான் தலையிட்டு நிஞ்சேன், அவங்க கஷ்டப்படுத்தினாங்க, நான் போய் சுமந்து கொண்டேன், இப்போ என்னை விரட்டுறாங்க, எனக்கு என்ன செய்கிறேன்னு கேட்டோன்னா அந்த ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ இங்கே கொஞ்சம் தங்குன்னா 1 நாளோ 2 நாளாக இருக்கலாம், ஜக்காத்தை கையில் இல்லை, அக்கீம் ஹத்தா ஏத்தினா சதக்கா வர்ற வரைக்கும் இங்கே தங்கு, இங்கே இரு, வந்தோடனே நினச்சேன் நாமூரில் கபிஹா, சதக்கா வந்தவுடனே உமக்கு அந்த கடனுக்குரிய தொகை நம்ம தருவோம், இப்போ கையில் இல்லைன்ட்டாங்க. இல்லைன்ட்டு அவரை இங்கே தங்கிக்கிற சொல்கிறாங்க. அது 1 நாள் 2 நாள் வந்து ஒரு 10 நாள் கூட இருக்கலாம், தங்க சொல்லிட்டாங்க. அப்புறமேல் ஒரு அறிவுரை சொல்கிறாங்க, சும்மா கால பிறகு சொல்கிறாங்க, யா கபீஸாவே, அந்த சாபி பேர் கபீஸா, இன்னல் மசாலத்தை லா தஹில்லு இல்லால் யாஹதி சலாஹத்து ரஜுனின், 3 பேரில் 3ல் ஒரு ஆளாக இருந்தால் தான் ஜக்காத்துங்கிறது, யாசகம்ங்கிற ஹலால். யாசம் யாருக்கு ஹலால்னா 3 ஆளுக்கு தான் ஹலால். 3 பேரை தவிர யாருக்குன்னு இல்லை, யாசிக்கிறது ஹலால் இல்லை, ஹராமாயிரும். யாசிக்கலாம், 3 பேர் யாசிக்கணும். அதில் ஒரு ஆள் என்ன, ஹம்மல ஹமாலத்தன், இந்த மாதிரி அடுத்தவருடைய சுமையை சுமந்து கொண்டவர், 1வது அலிவர் மாதிரி ஆள், இந்த கபீஸா அந்த நிலையில் உள்ளவர். நீ யாசிக்கலாம், நீ கேட்டு வந்திருக்கிறீங்கள, இந்த யாசகம் அனுமதிக்கப்பட்ட யாசகம். ஏன்னு கேட்டால், நீ பிறருக்காக வேண்டி சுமந்து கொண்டாய், அவருக்கு ஒரு உதவி செய்வதற்காக வேண்டி நான் ஆச்சுன்னு பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். அப்போ உனக்கு ஏழலைன்னா என்ன செய்யலாம், 4 பேர்ட்ட கேட்கலாம், இந்த மாதிரி பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க, நீங்கள் ஏதாவது கொடுங்க, நீங்கள் 1000 ரூபா கொடுங்க, நீங்கள் 2000 ரூபா கொடுங்கன்னு கேட்டு என்ன செய்யலாம், வசூல் பண்ணி அவர் செய்யலாம், யாசிக்கலாம். அது ஒரு ஆள் அவர். அது எது வரைக்கும் வசிக்கலாம்னு கேட்டால், இதே தொழிலாக்கிடக்கூடாது. கேரண்டி போட்டு 1 லட்ச ரூபாய் கேரண்டி போட்டு 10 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணக்கூடாது. அதுக்கு ரசூலா சொல்லிட்டாங்க, இப்போ ஹல்லத்தில் ஒரு மசாலா, அவனுக்கு மசாலான்னா யாசிக்கிறது அவனுக்கு ஹலாலு, ஹத்தா யுசீபஹா, அது கிடைக்கும் வரை, சும்மா இம்சிக்கு, அதை நிறுத்திக்கிறேன்னு, கிடைச்சிருச்சுன்னா என்ன செய்யணும், நிறுத்தி கொள்ளணும். இது 1வது ஆள் இவர். 2வது ஆள் யாருன்னு கேட்டால், ஒரு ரஜுலுன் அசாபத்துஹு ஜாயிஹத்துன் இஜ்தாஹத் மாலுஹு, ஒருத்தனுக்கு வசதி இருந்துச்சு, திடீர்னு அழிஞ்சு போச்சு, கடை கண்ணி வச்சுருந்தான், தெரிஞ்சு போச்சு, கப்பலில் சரக்கு வந்துச்சு, கப்பலே மூழ்கி போச்சு, வயலில் எல்லாம் விவசாயம் பண்ணியிருந்தான், எல்லாம் சுனாமியில் நெஞ்சிருச்சு, வயல்லாம் அழிஞ்சு போச்சு, இப்படியே போயிடுவான்ல, நல்லா இருந்து ஒன்றுமில்லாமல் போயிடுவான் திடீர்னு. இப்போ திடீர்னு போனால் திகைத்த ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு தொழிலும் தெரியாது, வியாபாரமும் தெரியாது, அவன் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பான், அது போனவொன்னே அடுத்து என்ன செய்கிறங்க சிந்தனையே அவனுக்கு வராது. இப்படியான ஒருத்தனாக இருந்தானே ஆனால் அவன் வாழ்க்கை தரத்தை அடைகிற வரைக்கும் யாசிக்கலாம். அப்போ வாழ்ந்து கெட்டவன்கிறாங்களே தான், வாழ்ந்து கெட்டவன் சொல்கிறோம், நம்ம பாஷையில் சொல்கிறாங்க. இந்த வாழ்ந்து கெட்டவர்களாக இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், நல்ல கோடீஸ்வரனாக இருப்பாங்க, எல்லாம் போட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும், ரைடு விடுவாங்க, அது கணக்கு அப்படி இப்படி இல்லாமல் சரியாக போயிடும், கடைசியில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலையில் வந்துடுவான். இவன் வாழ்ந்துக்கிட்டு மேலே இருந்து அதில் பாதாளத்துக்கு இறங்கிட்டான் என்று சொன்னால் அவன் என்ன செய்யலான்னு கேட்டால், அது வாங்கலாம், வாழ்க்கை தரம் வர்ற வரைக்கும். 3வது ஆள் யாருன்னு கேட்டால், ஒரு ஏழை. அந்த ஏழை யாருன்னு கேட்டால், அந்த ஒரு 3 பேராச்சும் இவன் ஒரு ஏழை தான் சாட்சி சொல்லணுமா. அவன் ஏழைன்னு எப்படி இருக்கணும், அவனுடைய ஏழ்மைக்கு 3 பேர், அந்த அவன் சமுதாயத்தில் உள்ள 3 பேர் என்ன செய்யணும், சாட்சி சொல்லத்தக்கதாக இருக்கணும், ஒரு ஏழை தாங்க. அந்த நிலையில் ஒரு 3 பேர் பார்த்து ஏழைன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஏழையாக இருந்தால் தான். அப்படி இருந்தீர்களே ஆனால் எப்படி சொல்லணும், லக்கது அசாபத்து ஃபுல்லானன் ஃபாக்கத்துன், இந்த ஆளுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காருன்னு ஒரு 3 பேராச்சும் என்ன செய்யணும், அவனுடைய சமுதாயத்தில் சொல்லணும். அப்படி சொல்லிவிட்டாருன்னு சொன்னால் அவர் அந்த வாழ்க்கை தரத்தை அடைகிற வரைக்கும் யாசிக்கலாம் என்று சொல்லிட்டாங்க. அப்போ யாசித்தல் என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டு இருந்தாலும் இந்த நிலையில் உள்ளவன், அதாவது சரியான ஏழண்டு நம்ம 4 பேர் சொல்கிறான், நம்ம 3 பேரும் நம்ம 4 பேரும் சொல்லணும், அதுக்கு ரசூலா 3 பேருங்கிறாங்க. ஒரு 3 பேர் அவனுக்கு என்ன செய்யணும், அவனுக்கு சாட்சி சொல்லணும். அந்த நிலையில் இருக்கணுமே தவிர யாரும் இவனை ஏழைன்னு சொல்ல மாட்டாங்க. அவன் போய் கேட்பான், ஒருத்தன்மை அவனை ஏழைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியாப்பட்டவன் என்ன செய்வான், போய்கிட்டு மக்கள்கிட்ட கேட்பானா கூடாது. அப்போ ஒன்று அடுத்தவருடைய கடனை சுமந்துருக்கணும், அல்லது திடீர் பேரிழப்புகள் ஏற்பட்டிருக்கணும், அல்லது உங்களை 4 பேர் பார்த்து என்ன செய்யணும், ஏழண்டு சொல்லணும். இவர்களை தவிர வேறு யாரும் யாசிக்கக்கூடாதுன்ட்டாங்களா. அப்போ ஜக்காத்துடைய 2 சாராரை பார்த்துட்டோம்.
ஜக்காத் யாருக்கு விநியோகிக்கலாம்னு கேட்டால் ஏழைகளுக்கு விநியோகிக்கலாம். அந்த ஏழைகளில் யாசித்து வரக்கூடியவர்களுக்கு விநியோகிக்கலாம். யாசிக்காமல் சுயமரியாதை இருக்கிறாங்கல்ல, அவங்கள கண்டறிந்து நம்மளாக போய் என்ன செய்யலாம், தேடியும் உதவி செய்யலாம்ங்கிறது விளங்கிட்டோம். அடுத்து வந்து மூணாவது கேட்டகரி யாருன்னு கேட்டால் ஒரு ஆமிலின் அலைஹா, அந்த ஜக்காத்தை வசூலிப்பவர். மூணாவது அவங்கள தான் எல்லாம் சொல்கிறோம். மூணாவது சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டால் அவங்க வசூலித்தா தான் ஜக்காத்தை கொடுக்க முடியும். மூணாவதுக்கு எல்லாம் சொல்கிறான். அந்த 8ல் வந்து முதலாவது கூட அவங்க சொல்லலாம். ஏன்னாட்டா வசூலித்தல்னு வரலன்னா ஜக்காத்து வராது. அரசாங்கத்தை அதிகாரி அனுப்பி அவங்க போய் ஒரு ஊரை அலைஞ்சி கத்தப்பட்டு அதை வசூல் பண்ணி கொண்டு வந்து சேர்த்தா தான் எந்த ஜக்காத்து கொடுக்குறவங்களும் தேடி வந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சின்ன அளவில் வேண்டாம் இருப்பாங்க. மற்றது இஸ்லாமிய அரசாங்கத்தில் இருந்து கேட்கக்கூடிய நேரத்தில் வந்து போய் கேட்டால் தான் கிடைக்கும். அதனால் வசூல் பண்ணுறவங்களுக்கும் என்ன செய்யலாம், ஜக்காத்தில் நீங்கள் சம்பளம் கொடுக்கலாம். வசூல் பண்ணிட்டு வர்றாருல, அந்த ஜக்காத்து காசில் இருந்து நீ அவனுக்கு இந்த சம்பளம் ஊதியம் அது எவ்வளோ கொடுக்கலாம், எந்த அளவு கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாமா, அதை வந்து ஒரு அளவுக்கு மேலே எடுத்துக்கலாமாங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அந்த விஷயங்களை வசூலிப்பவர்கள் விஷயத்தை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், அதனுடைய இலக்கணம் அதுக்குரிய ஷரத்துக்களை நாளைக்கு பார்த்துக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.